இளநீர் என்ற வார்த்தை யாருக்குத்தான் பிடிக்காது? எவ்வளவு இதயம் இன்னொரு குளுமை. ஆனால் இளநீர் உடலுக்கு குளுமை தருவதைத் தாண்டி இன்னும் எண்ணற்ற பலன்களை வழங்குகிறது. கோடை காலம் வந்துவிட்டது. தவிக்கும் வாயில் ஏற்படும் தாகத்தை தணிக்க இளநீருக்கு மிஞ்சிய எதுவுமில்லை. பல முரசங்கள் தொண்டைக்கு இதமாக இருந்தாலும் சிரமமின்றி செலவின்றி மிகவும் தூய்மையாக கிடைக்கக்கூடியது இளநீர். கோடை காலத்தில் ரோட்டோரமாக எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஒரு இது இளநீர் தான். மருந்து மாத்திரைகள் சாப்பிட நேரும்போது கூட இளநீர் சாப்பிட்டால் உடலில் மருந்து பிடிபட பெரிதும் உதவுகிறது. இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதமாக இளநீர் ஒரு முழுமையான சத்துள்ள நீராகும். தேங்காய் என்பது பழமெனவும் கருதப்படுகிறது. பழங்களில் நடுவே உள்ள எண்டோஸ்போம் என்ற பகுதியே பழம் பெரிதாக உதவுகிறது. உடல் உஷ்ணத்தை பெரிதளவில் தணிக்கும் இளநீர் சீரண உறுப்புகளாக சரியாக இயங்க தேவையான சூட்டை மட்டும் உடலில் தங்க வைக்கிறது. இதனால் கோடை காலத்தில் உடல் சூடு அதிகமாவதால் ஏற்படும் வயிற்றுக்கோளாறுகள் இளநீர் பருகுவதனால் போகிறது. கோடை வெயிலில் பல தொற்று நோய்கள் உடலில் உள் உறுப்புகளையும் சருமத்தையும் பாதிக்கக்கூடும். அம்மை நோய், வயிற்றுப்போக்கு, காலரா போன்றவை ஏற்படும் போது உடலில் உள்ள சளைகள் சத்தும் குறைபாடு கூடும். இதனை சீராக தினமும் இளநீர் பருகுவது நல்லது. உடல் சூடு அதிகமாவதால் உடலில் உள்ள நீர் சண்டி போய் சிறுநீர் கழிக்க சிலர் சிரமப்படுவார்கள். இப்பருவத்தில் தான் சிறுநீர் தொற்று நோய்களுக்கு அதிகம் பரவுகிறது. வளரும் குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கும் இளநீர் சிறந்த டானிக். இது குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. வயதானவர்களுக்கு ஏற்படும் சோர்வை இளநீரில் உள்ள இனிப்புத்தன்மை நீக்குகிறது. இளநீர் உயிர் தரும் திரவம் என மருத்துவர்களால் போற்றப்படுகிறது. வயிற்றுப்போக்கினால் அவதிப்படுவோருக்கு அவசர காலங்களில் ஊசி மூலம் இரத்தத்தில் கலக்க ட்ரிப்ஸ் போல் ஏற்படுகிறது. இதில் உள்ள தாது பொருட்கள் உடலில் விரைந்து சென்று கலந்து மயக்கமுற்ற நிலையில் இருக்கும் உயிர் தரும் மருந்தாகிறது. அதனோடு நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட நேரும்போது இளநீர் சாப்பிட்டால் உடலில் மருந்து விட பெரிதும் உதவுகிறது. இளநீரிலேயே லேசான உள்ள காய்களின் நீர் அதிக இனிப்பு சுவையுடனும் முற்றின காய்கள் இனிப்பு குறைவாக இருப்பதை காணலாம். இதற்கு அதில் உள்ள சுக்ரோஸ் அளவே காரணம். இலசாக உள்ள போது இதில் சுக்ரோஸ் அதிக அளவு இருக்கும். இதை தவிர இளநீரில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து என தாது பொருட்கள் கணக்கிலங்காமல் அடங்கி உள்ளது. தவிர இளநீரில் வைட்டமின்களும் அமினோ அமிலங்களும் உள்ளது. தாது பொருட்கள் குறிப்பாக பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் சிறுநீரக பாதிப்படைந்தவர்கள் இளநீரை பருகக்கூடாது. அதுபோல் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் அதிக அளவில் அல்லது தினமும் இளநீர் பருகக்கூடாது.